திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண் கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்ன பரிசானான் என்று அறிந்திலன் வேந்தனும் யார்க்கும் முன்னவனே முன்னின்றாள் முடியாத பொருளுடதோ. தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையாள் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்தி நின்றலியா வீரத்தார் எல்லார்க்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தாள் திருத்தொண்டத் தொகை பதிகம் அருள் செய்வார். இன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராயிருந்த அருள்பாலித்து வரும் அருள் தரும் பன்னார்மொழியம்மை உடனுரை அருள்மிகு திரு நனாவுடையார் திருவருளும் திருநீரும் கண்டிகையும் ஐந்தெழுத்தும் பொருளாக கொண்ட நாயன்மார் குருவருளும் முன்னின்றல் செய்ய நாளும் கோளும் நன்னிடை பொருந்தின்ற நன்னாளிலே நாம் எல்லோருமாக இணைந்து அருமையான இந்த சைவ சித்தாந்தமாகிய ஞான நூலை பயிலும் முகத்தானாக இங்கு வந்து கூடியிருக்கின்றோம். இத்தகைய நல்லதொரு வாய்ப்பை நமக்கு அருள் செய்திருக்கக்கூடிய குருவருளையும் திருவருளையும் நீல நினைந்து வணங்கி மகிழ்ந்து இங்கு இதுகாரும் நமக்கெல்லாம் மிகச் சிறந்த அற்புதமான முறையிலே உரை நிகழ்த்தியருடைய நம்முடைய பேராசிரியர் சிவ சண்முகம் ஐயா அவருடைய திருவடிகளுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு தொடர்ந்து இங்கு உரை நிகழ்த்தக்கூடிய பேராசிரியர் சிவ மோகன்ராஜ் ஐயா அவருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து நம்முடைய நண்பர் உங்களுடைய பேராசிரியர் சிவ திரு பிரகாசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் இங்கு நினைவு கூர்ந்து, அடியேனும் பிரகாசும் பாலிய நண்பர்களுங்க. நாங்கள் ஒன்றா ஸ்கூலில் படித்தவங்க, ஒன்றா ஒரே வீட்டில் தங்கி வளர்ந்தவங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர். இறைவர் இன்னைக்கு அவரையும் அடியேனையும் இறைவன் இந்த சென்னேரியிலே ஆற்றுப்படுத்தி இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த வகையில் அவர் ரொம்ப அன்புக்குரியவர். அதோடு இங்கு இந்த அருமையான நெறியிலே ஈடுபட வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய திருவடி தாமரைகளையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றோம். ஐயா பேசுறதுலாம் பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே சைவத்திலும் திருமுறைகளிலும் புராணங்களிலும் தொடர்புடையவர்கள் என்பது தெரிகிறது. சண்முகம் ஐயா 92ல் பேராசிரியராக இணைஞ்சேன்னு சொல்கிறாரு. நாங்கள் அப்போ மாணவராக சேர்றோம். ஈரோட்டில் பேராசிரியர் வையாபுரி ஐயா கிட்ட அடியேன் நம்முடைய பவானி தியாகராஜன் ஐயா நாங்கள் எல்லாருமா அப்போ நாங்கள் அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். அவர் அப்போ ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவர் எப்படி பேசியிருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்க. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்ததுலேருந்து அவருடைய பணிவு நமக்கு தெரிகிறது. அந்த வகையில் சண்முகம் ஐயாவுக்கு மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி கொள்கின்றோம். ஒரே ஒரு கருத்து சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஆரம்பத்தில் அந்த டேட்டா சேவ் பண்ணுறதுக்கு ஃப்ளாப்பின்னு ஒன்று வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் வந்துச்சு. அதையெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு அளவு சொல்லுவாங்க, மெகாபைட் அப்படின்னாங்க ஆரம்பத்தில். அப்புறம் ஜிகாபைட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டெராபைட்டுன்னு வந்துருச்சு. பிரகாஷ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஜிகாபைட்டுங்க. அண்ணாவுக்கு எனக்கு அவ்வளோ சரியாக தெரியாது. அதாவது தெரியாதுன்னா எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்கான்னு தெரியாது. ஏன்னா அவன் கிளாஸ்மேட்டுங்கிறதுனால அவனுடைய மனப்பாடத்தை பற்றி எனக்கு தெரியும். அவர் வந்து ஜிகாபைட்டு எல்லாம் உள்ள வாங்கி தள்ளி வச்சுருவார். அண்ணன் வந்து மெகாபைட்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லி ஆகும். அடியன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாப்பி மாதிரிங்க. உங்களுக்கே தெரியும் ஃப்ளாப்பியில் எவ்வளோ பிடிக்கும். சும்மா கொஞ்சம் ஓட்டு தான். நான் குறிப்பு இல்லாமல் பேசவே மாட்டேன். இவங்கெல்லாம் குறிப்பு இல்லாமல் அப்படியே மணிக்கணக்காக பேசுவாங்க. அந்த ஞாபக சக்தி, அந்த ஆற்றலெல்லாம் உடையவங்க பெரியவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல என்னையும் பேச கூப்பிட்டுருக்காங்கிறது தான் ஒரு ஆச்சரியம் கூட. இருந்தாலும் திருவூர் ஏதோ பேச வைக்கலாம், இறைவன் பேச வைக்கிறான், நம்ம பேசுகிறோம். சரி, அந்த வகையில் இப்போ இந்த சைவ சித்தாந்தத்தை நாம் பயில வந்திருக்கிறோம்.
இந்த சைவ சித்தாந்தம் வெறும் சித்தாந்தம் சொல்லக்கூடாதுங்க, சித்தாந்த வகுப்புன்னு சொல்லக்கூடாது. சொல்லும் பொழுதே சைவ சித்தாந்த வகுப்பு என்றுதான் சொல்லணும் நாம. ஏன்னா எல்லா சமயங்களுக்கும் சித்தாந்தம் உண்டு, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் சித்தாந்தம் உண்டு. அப்ப நாம யார் என்று கேட்டால் நாம் சைவ சித்தாந்திகள், சைவத்தை பயில வந்திருக்கக்கூடியவர்கள். எனவே இது சைவ சித்தாந்தம். இதுல 3 வார்த்தை இருக்குது. சைவம் கூட்டல் சித்தம் கூட்டல் அந்தம் என்ற 3 வார்த்தை இருக்குது. பொதுவா சைவம்னா என்ன? நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருப்போம்? ஹோட்டல் கடைக்கு போனோம்னா 2 பார்ட் இருக்கும், இந்த பக்கம் சைவம் அந்த பக்கம் அசைவம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். அது ஒரு வகையில் உண்மைதான், சைவம். இப்போ நம்ம முதல் கட்டமாக உணவு ரீதியாக சைவர்களாக மாறி இருக்கிறோம் இல்லையா? இப்போ வந்தவங்க எல்லாரும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நம்புறேன். அப்பதான் நம்ம இந்த துறைக்கு வர முடியும் இல்லையா? முதல் கட்டமாக நாம் எல்லோரும் உணவு ரீதியாக சைவத்துக்கு வந்திருக்கிறோம். இனி நாம உணர்வு ரீதியாக சைவத்துக்கு வரணும். அப்படி அந்த உணர்வு ரீதியாக சைவத்துக்கு வர்றதுக்கு என்ன தேவை என்று சொன்னால் இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு தேவை. நம்முடைய சமயத்தை மாதவ சிவஞான முனிவர் 24 சமயங்களாக பிரித்திருக்கிறார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 24 சமயங்களுக்கும் அப்பாற்பட்டது இந்த சைவ சித்தாந்தம். எனவே அதுல நம்ம முதற்கண் பெருமை கொள்ளணும், உயர்ந்த இடத்துல இதை வச்சிருக்கிறாங்க. அப்போ பொதுவா உலகியல்ல சைவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் அசைவ உணவை உட்கொள்ளவில்லையோ அவர்கள் சைவர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும், வள்ளுவ பெருமானுடைய வாக்கு. அப்போ நாம் அந்த உணவு மூலமாக முதல் கட்டமாக அந்த சைவர்களாக நாம மாறும்போதுதான் உணர்வு ரீதியாக மாற முடியுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு உண்டு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஞானசம்பந்தருடைய வரலாறு படிச்சோமே, சிவபாதேவர் என்ன யாரோ ஒருத்தர் எச்சில் பால் கொடுத்துட்டாருன்னா அவர் திட்டுறாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த உணவு கொடுத்தவர் யார், அந்த உணவு மூலமாக நமக்கு உணர்வு வரும். அப்போ புலால் உணவு நாம உண்போம் என்று சொன்னால் அது நமக்கு தீய எண்ணங்களை, ஆக்ரோஷமான எண்ணங்களை, ரஜோ குணத்தை அது நமக்கு தரும். நாம் அப்படி மாறி நின்று இறைவனை வழிபட முடியாது. அப்ப உணர்வு ரீதியாகவும் நாம சைவர்களாக மாறி தான் இங்கே வரணும். எனவே அந்த வகையில சைவம் என்பது நமக்கு முதற்கண் உணவிலும் அடுத்ததாக உணர்விலும் வர வேண்டியது. எனவே இங்க இந்த இடத்துல சைவ சித்தாந்தம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவம் என்பது சிவனோடு சம்பந்தம் ஆவது. திருமந்திரம், சைவம் என்பது சிவனோடு சம்பந்தம் ஆவது. இந்த சமயத்துக்கு எப்படி சைவம்னு பேர் வந்துச்சு? இப்ப நம்மள கடைபிடிக்கிறோம் இல்லையா, இதற்கு எப்படி சைவம்னு பேர் வந்துச்சு? யாரோ வந்து வச்சாங்களா? இப்போ ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு சமயங்கள் இருக்குன்னா அதை கடைபிடித்த அல்லது அறிமுகப்படுத்திய குருநாதர்களுடைய பெயரை வச்சு வரும், இல்லை ஏதோ ஒரு பெயர் வச்சுக்குவாங்க. நம்முடைய சைவம் அப்படி இல்லைங்க. நம்முடைய சைவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் சிவனோடு சம்பந்தம் ஆவது. வாரியார் சாமிகள் ரொம்ப எளிமையா புரிய வைப்பாருங்க. நலாயினி கேள்விப்பட்டிருப்போம். அவளுக்கு எப்படி நலாயினின்னு பேர் வந்துச்சு? நலன், நலனுடைய மகன், நலனுக்கு மனைவியானதுனால அவன் நலாயினி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப பார்வதி யாரு? பர்வதராஜனுடைய மகள் என்பதாலே அவள் பார்வதி. இப்படி கைகேயிங்கிறோம். அவ யாரு சார்? கேகய நாட்டினுடைய மகள், எனவே அவள் கைகேயி. அதுபோல சிவனோடு சம்பந்தமாவதனாலே இது சைவம் அப்படின்னு அந்த சைவத்துக்கு அழகாக பேர் சொல்றார். அப்புறம் 2வது வார்த்தை என்னதுங்க? 3ஆ பிரிச்சோம். சைவம், சித்தம், அந்தம், சைவ சித்தாந்தம்னு பிரிச்சோம். சித்தம்னு ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம எல்லாருக்கும் மனம் தெரியும் இல்லையா? சித்தாந்தம் ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே புறத்தை பார்த்தீங்கன்னா 5 கருவிகள் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு 5 இருக்கு. உள்ளுக்குள்ள 4 கரணம் இருக்கு. பையன் அவங்க வந்து உங்களுக்கு 36 தத்துவங்கள்லாம் நடத்துவார். அதுல அந்த விஷயம் எல்லாம் வரும். என்றாலுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது 5 புலன், மெய், வாய், கண், மூக்கு, செவி முக்கியமானது இல்லையா? அதே மாதிரி முக்கியமான 4 உள்ள இருக்கு. உள்ள இருக்கிறதுனால அதுக்கு அந்த கரணம்னு பேரு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4 இருக்கிறது. இதுல எது முக்கியம்? இந்த 4ல எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தம் முக்கியம். அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடும்போது சித்தத்தை சிவன் பாடே வைத்தார்க்கும் அடியேன்னு பாடினார்.
மனதை சிவன்பாலே வைத்தாருக்கும்னு பாடல. அப்ப என்ன தெரியுது பாருங்க, சித்தம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன காரணம்? மனம் ஒன்றை பற்றும். நாளுக்கு 4 தொழில் இருக்குது. மனம் ஒன்றை பற்றும். புத்தி பற்றியது இதுவா அதுவா என்று சந்தேகிக்கும். அகங்காரம் பற்றியது குறித்து துடியும். சித்தம் அனுபவிக்கும். எடுத்துக்காட்டு சொல்றேன், இது வாட்டர் பாட்டிலுங்க. மனம் பற்றுது வாட்டர் பாட்டில். உடனே புத்தி என்ன பண்ணும்? வாட்டர் பாட்டிலா இல்லது பிளாஸ்கா? சந்தேகப்படும். சந்தேக புத்தின்னு சொல்றோம் பாருங்க. அதனால இது சந்தேகப்படும். அகங்காரம் என்ன பண்ணும்? வாட்டர் பாட்டில் தான் அப்படின்னு சொல்லும். சித்தம் என்ன பண்ணும்னா வாட்டர் பாட்டில் அனுபவிக்கும். அப்ப இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 நமக்கு எது முக்கியம்? சித்தம் முக்கியம். எனவே அந்த சித்தத்தினால் தான் நாம் ஒன்றை அனுபவிக்கணும். சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. சினிமா பாட்டு கூட கேள்விப்பட்டோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைக்கு போறார், நடராஜ பெருமானை தரிசிக்கிறார். எப்படி தரிசிக்கணும்னு அங்க ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அப்பர் சுவாமிகள் தில்லைக்கு போறார், சுவாமியை தரிசிக்கிறார். அப்பர் சுவாமியை பார்த்து சிவபெருமான் எப்ப வந்தான்னு கேட்கிறார். வரலாறு படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்று வந்தாய்ன்னு கேட்டாராம் சிவபெருமான். யாரை பார்த்து? அப்பர் சுவாமிகளை பார்த்து. உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன்னு அப்பர் சுவாமி பதில் சொல்றார். 2 பேரும் பேசிக்கிறாங்க. நமக்கு தெரியல. நமக்கு போனா அவர் இப்படியே நிக்கிறார் சிவபெருமான். அவர் நிக்கல, இப்படி இருக்கிற கை இப்படி வந்து கேட்கிறார், எப்ப வந்தேன்னு அப்பர் சாமி வந்து கேட்கிறார். நாமெல்லாம் போறோம், நம்மளை பார்த்து கேட்க மாட்டேங்கிறார். ஏன் கேட்கல? கேட்கிறார். நம்மையும் சிவபெருமான் அங்கே மேடைக்கு நாம போகும் பொழுது, திருச்சிற்றம்பலத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது, நடராஜ பெருமான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்று வந்தாயின்னு கேட்கிறாரு. நமக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா நாம சித்தத்தினாலே அங்கே இறைவனை வழிபாடு செய்யல. 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, குணமொரு 3 திருந்து சாத்விகமே ஆக. இப்படிதான் கும்பிடணுங்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேக்கிழார் பெருமான் நமக்கு வழிகாட்டுறார். இறைவனை எப்படி கும்பிட்டா இறைவன் கேட்கிற கேள்வி நமக்கு தெரியும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள. நம்ம பாருங்க, நீங்க எல்லாருமே சரியா தப்பான்னு தெரியல, கோயிலுக்கு போனோன்னு என்ன பண்ணுவீங்க? சாமி பார்த்தோன்னே எப்படின்ட்டுவோம்? கண்ணை மூடி கும்பிடுவோம். கண்ணை மூடி சாமி கும்பிடவே கூடாது. கண்ணை திறந்து கும்பிடணும். அது எப்படி கும்பிடணுமாமா? 5 புலனுக்கு செல்லுகின்ற அறிவு கண்ணுக்கு மட்டுமே செல்லணும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. அந்த சித்தம் தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் ஒளிஞ்சிருக்கு. அந்த சித்தத்தின் துணை கொண்டுதான் இந்த ஞான நூலை நம்ம படிக்க போகிறோம். அப்போ உணவாலும் உணர்வாலும் சைவர்களாக இருப்பது எல்லாம் வல்ல சிவபெருமானாலேயே உருவாக்கப்பட்ட நெறிங்க இது. இன்னொன்று, நமது சமயம் கிடையாதுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சைவம் என்பது சமயம் அல்ல. சைவம் என்பது ஒரு நெறி. எங்கேயுமே சமயம்னு சொல்ல வேண்டிய கூடாது. நம்ம சைவம் என்பது நெறி. எப்படிப்பட்ட நெறி? செந்நெறி, உயர்ந்த நெறி. திருமூலர் சொல்ற, சைவ சமய தனி நாயகன் உய்ய வகுத்த குரு நெறி ஒன்று உண்டு. இதுக்கு அவர் பேர் வைக்கிறது என்ன பேர் வைக்கிறாருங்க? குரு நெறின்னு பேர் வைக்கிறார். நம்ம சைவத்துக்கு திருமூலர் வைக்கிற பேர் குரு நெறி. அது யார் உருவாக்குனாங்களாமா? சைவ சமய தனிநாயகன். அவன் தனிநாயகன், அவனுக்கு மிஞ்சி வேற யாரும் கிடையாது. ஒருவனே கடவுள். அந்த தனிநாயகனாகிய சிவபெருமானால் நேரடியாக உருவாக்கப்பட்ட சமயம் அல்ல. சிவபெருமானால் நேரடியாக உருவாக்கப்பட்ட குரு நெறிக்கு சைவம் என்று பெயர். அதை நாம கடைபிடிக்கணும். இத முதல் பதிகத்திலேயே ஞான சம்பந்தர் சொல்லிட்டு போயிட்டார். நாம் எல்லாருமே தேவாரம் பாட சொன்னா முதல் பாட்டு பாடுவோம். எப்பவுமே முதல் பாட்டு கடைசி பாட்டு பாடணும். இது ஒரு மரபு. வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம பாடலாம். அருநெறிய மறைவல்ல முனியரன் பொய்கை அலர் மேய, பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை, ஒரு நெறிய மனம் வைத்துடர் ஞான சம்பந்தன் உரை செய்த, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இல்லையா? கடைசி பாட்டு. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. இந்த சைவம் எத்தகையது? அருநெறி, பெருநெறி, ஒரு நெறி, திருநெறி, குரு நெறி. எங்கேயுமே இதை சமயம் சைவம்னு நம்ம ஞானாசிரிய பெருமக்கள் யாருமே சொல்லல. பின்னால காலத்தால சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு வந்துச்சு, புரியல மக்களுக்கு. பின்னாடி வந்த சைவ எல்லப்ப நாவலர் முதலானோர் நமக்கு சொன்னாங்க, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அது பின்னாடி நம்ம அறிவுக்கு விளங்குறதுக்காக
பெரியவங்க சொன்னது. ஆனா நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பாருங்க, இது ஒரு நெறி, அருநெறி, பெருநெறி, குருநெறி, திருநெறி. இதை கடைபிடிக்கணும்னா அப்ப நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் பாருங்களேன். எனக்கு அப்படிப்பட்ட அருமையான சைவம் சித்தம். மூணாவது அந்தம். அந்தம்னா முடிவுங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதின்னு படிச்சிருப்போம். ஆதினா துவக்கம், அந்தம்னா முடிவு. அப்ப சைவ சித்தாந்தம்னா என்னன்னு சொன்னா முடிந்த முடிவான கருத்துக்களை சொல்வது சைவ சித்தாந்தம். நாம் ஒரு இடத்துல ஒரு கருத்து சொல்லுவோம், அது ஒத்து வரலன்னு வச்சுக்க, நாளைக்கு இது சரியில்லையா மாத்திக்கிட்டா போச்சு இல்லையா? அப்படி கருத்துக்கள் மாறும். வேறு சில சமயங்களை கூர்ந்து கவனிங்க. அந்த சமயங்களிலே முன்னால் சொல்லப்பட்ட கருத்துக்களை அந்த சமயவாதிகளே பின்னால் மாத்தி சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படின்னா, அது அன்னைக்கு இது பரிணாம வளர்ச்சி, அன்னைக்கு அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி புரிந்து கொண்டோம், மாத்திக்கிட்டோம். நம்ம சைவத்தில் இந்த வேலையே கிடையாதுங்க. அன்னைக்கு என்ன சொல்றாங்களோ அதே தான் இன்னைக்கும் என்னைக்கும். மாத்திர எண்ணமே கிடையாது, மாற்றவும் முடியாது. சைவ சித்தாந்தம் என்பது ஐயா நடத்துவார் உங்களுக்கு சர்க்காரியவாதம், அந்த அடிப்படையில் நிக்குது, என்னைக்கும் மாறாதுங்க, மாற்றம் இல்லாமல் இருக்கும். நீங்க வேறு சில புறச்சமயங்களை பாருங்க, குருநாதர் சொன்னதை சிசியம் மறுப்பார். அதெல்லாம் எப்படி உங்க இல்லைங்க, குருநாதர் கொஞ்சம் சரியில்லாத நிலையில் அதை சொல்லிட்டார், எனவே குருநாதர் சொன்னது தப்பு, இப்போ நான் சொல்றதுதான் கரெக்டுன்னு சீடர் சொல்வார். அவருக்கு ஒரு சீடர் வருவார், அவர் வந்து சொல்லுவார் எங்க முதல் குருநாதர் சரியில்லை, ரெண்டாவது குருநாதர் சரியில்லை, நான் சொல்றதா கரெக்ட்னு அவரு சொல்லிட்டு போவார். இதெல்லாம் எங்க இருக்கு நீங்க தேடி பாருங்க, புரியும். அப்போ நம்ம சமயம் அப்படி இல்லைங்க. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான். சொன்ன சொல்லிலிருந்து சொன்ன கொள்கையிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளுமா என்று சொன்னால் மாற்றிக்கொள்ளாது. அத்தகைய உயர்ந்த நெறி நம்முடையது. அதனால அதை என்ன சொல்றாரு பெரியவங்க, அந்தம்னு வச்சாங்க. முடிந்த முடிவு, கருத்துக்களை மாற்றமே வராது. நீங்க இன்னைக்கு படிச்சீங்கன்னா என்னைக்கு இதுதான் சைவ சித்தாந்தம். எனவே அப்படிப்பட்ட இந்த சைவ சித்தாந்தத்தை பயிலும் முகத்தானாக நாம் இங்க வந்திருக்கிறோம். ஐயா சொன்னாரு 24 வகுப்புகள், டோட்டலா பார்த்தோம்னா 6 நாள், இத்தனை மணி நேரம் எல்லாம் அழகா சொல்லிட்டு போனார். அது ஒரு சுற்று இல்லையா? ஒரு சுற்று படிச்சுட்டா நமக்கு வந்துருமா சித்தாந்தம்? எனக்கு அடியேனுக்கு சைவ சித்தாந்தத்தில் ஒரு 10% தானே தெரியும். இன்னும் அடியேன் 90% படிக்க வேண்டி இருக்கிறது. இதை நான் மனதார சொல்றேன், உண்மையா சொல்றேன். ரொம்ப கொஞ்சம் தான் தெரியும், ஆனால் நிறைய படிக்க வேண்டி இருக்கிறது. எனவே இந்த 24 வகுப்புகள்ல நாம சைவ சித்தாந்தம் பயின்று விடலாம்னு யாரேனும் நினைப்பீர்களே, ஆனால் அது அவ்வளவு சிறப்புடையதாக இருக்காது. படிக்க படிக்க உங்களுக்கு புரியும். அது 24 வகுப்புல அவர் சொன்ன மாதிரி 6 மணி நேரம் 5 மணி நேரம் என்னத்தை தெரிஞ்சிட போறோம்? ஒன்றும் தெரியாது. எனவே இது ஒரு பெரும் கடலுங்க, பெரும் கடல். சரி, இருந்தாலும் மிரள வேண்டாம். நம்ம அப்பா இவரே இப்படி சொல்றாரு, என்ன 10% தெரியும், இந்த 90% படிக்கணுங்கிறாரு, அப்ப நாம் என்ன பண்றது? ஏன்னா நமக்கு வயசாயிட்டே போகுது. நீங்க இப்போ வகுப்புகளுக்கு யார் சார் வரா? சார் எங்க வகுப்புல பாத்தீங்கன்னா ஒரு 15 இருந்து 18 வயசுல இருக்கிறவங்க 50 பேர், 18 இருந்து 25 வயசுல இருக்கிறவங்க 100 பேர். சொல்ல முடியுதா? எங்க போனாலும் 50க்கு மேல, 60க்கு மேல, 70க்கு மேல. எப்ப சார் நாங்க இத்தனை வகுப்பு படிச்சு எப்ப சார் நாங்க தெரிஞ்சுக்கிறது? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்படிதான் நம்ம வாழ்க்கை, நம்முடைய உலக சூழ்நிலை அப்படி போயிட்டு இருக்கு. சரி, அதனால மிரள வேண்டியது இல்லைங்க. எத்தனை வகுப்பு படிச்சாலும், எத்தனை ஆயிரம் வகுப்பு படிச்சாலும் நாம் கற்றுக்கொள்ள போவது 3 விஷயத்தை தான். 3 விஷயத்தை சித்தாந்த ரீதியா சொல்லணும்னா 3 பொருளை பற்றி தான் நம்ம படிக்க போறோம். முப்பொருள் உண்மை. என்னதுங்க? முப்பொருள். கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? கேள்விப்பட்டிருக்கீங்களா? முப்பொருள் உண்மை. சரி, வேண்டாம். திருமூலருடைய ஒரு திருமந்திரம் இருக்கிறது. பதி பசு பாசம் என பகர். இந்த பாட்டு எத்தனை பேர் தெரியும்? சைவம், சைவ சித்தாந்தம் பயில வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த பாட்டை நீங்க அடுத்த வகுப்புல ஆசிரியருக்கு ஒப்பிக்கணும். ஒப்புவிக்கலீன்னா சரிங்க வேணாங்க. நானு ஆமா எங்க தொகுப்பு வகுப்புல சொல்றாரு, நீங்க இப்படி சொல்லிட்டு போய் நீங்க மக்கள் வர வேண்டாமா? அடியான எங்க வகுப்புல சொல்லுவேன், பாருங்க அடுத்த வகுப்புல வந்து நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் திருச்சிற்றம்பலம்னு ஆரம்பிப்பேன் அப்படிங்க. ஐயா அப்படிப்பாங்க. இல்லைங்க, சும்மா சொல்லி பார்த்தேங்க. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒரு பாட்டில் தாங்க நம்ம படிக்கிற சைவ சித்தாந்தம் அடங்கி இருக்குதுங்க.
பதி, அப்படியே நீங்க கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பதி, பசு, பாசம் என பகர். பதி, பசு, பாசம் என பகர். மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம். பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. நாங்க உங்களை முழிக்க செய்யறது இந்த மாதிரி டெக்னிக்கலா பண்ணுவோம். இது இப்ப சாயந்தர நேரம் பிரச்சனை இல்லை, மத்தியான நேரத்துல வந்தீங்கன்னா அப்படியே சொக்கம். அடிக்கடி டீயும் கேட்போம், நாங்களே கேட்போம், அப்புறம் மக்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. இல்ல குடிச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த ஒரு பாட்டு தாங்க நாம இந்த 24 வகுப்புலையும் படிக்க போறோங்க. அதனால இந்த பாட்டு திருமந்திரம். இப்ப எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது, போன உடனே இந்த 3 வார்த்தையை மனசுல வச்சு நீங்க போட்டீங்கன்னா நெட்ல வந்துடும். பதி, பசு, பாசம். இப்ப உங்க மனசுல பதியறதுக்கு ஒரு சின்ன முயற்சி பண்றோம் பாருங்க. இந்த விரலுக்குள்ளேயே அது எல்லாமே அடங்கி போயிருக்குதுங்க. பதி கட்ட விரலுங்க, பசு ஆன்மா நாம, ஆள்காட்டி விரல் நீ நான் சொல்றோம் இல்லையா, எனவே இது ஆன்மாங்க. இது பதி கட்ட விரல். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்ட விரல் இல்லாம நம்ம எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. ஏற்கனவே கதையெல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல, கட்ட விரல் இல்லாம நாம எதுவும் பண்ண முடியாது. எனவே இது கடவுள் பதி, இது ஆன்மா பசு. இந்த 3 பாருங்க பாசம். பாசம் எத்தனை? 3. என்னென்ன? வெரி குட். பாத்தீங்களா, வகுப்புக்கு வரீங்கன்னு தெரியுது. ஆணவம், கண்மம், மாயி. அப்போ பாருங்க மொத்தம் எத்தனை பொருளுங்க? 3 பொருள். இது 5ஆ சொல்றோம். இப்ப பாருங்க 1 2 3 3 5ஆ சொல்றோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க நீங்க எல்லாரும் கை வச்சுக்கீங்க. பதி, பசு, பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இங்கே நிற்போம். 3மே அனாதிங்கிறார். அனாதினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதியற்றது அனாதி. எப்ப தோற்றம் எப்ப மரணம் என்ற 2 கேள்விக்கும் இல்லாத பொருள்களுக்கு அனாதின்னு பேருங்க. இப்ப பாருங்க நம்ம கை இருக்குதா, பதி ஆரம்பத்திலே வந்துச்சு, பசு ஆரம்பத்திலே வந்துச்சு, பாசம் ஆரம்பத்திலே வந்துச்சு. நீ முதல்ல சைவ சித்தாந்தம் படிக்க வர்றவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. நீங்க இத்தனை என்ன நினைச்சிருப்பீங்க, இந்த ஆண்டவன் ஏன்டா நம்மளை படைச்சான் சொல்றோமா இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவன் நம்மளை படைக்கல. ஆண்டவன் நம்மளை 3 அனாதிங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் இந்த கை இருக்குல்ல, நான் சொல்றதை கொஞ்சம் லாஜிக்கா புரிஞ்சுங்க. நம்ம கை எல்லாருக்கும் இந்த கை இருக்குல்ல, இது 5 விரலுமே நமக்கு ஒண்ணா வந்துச்சா? இல்ல சார் எனக்கு 1 வயசு இருந்தப்ப கட்ட விரல் வந்துச்சு, 3 வயசுல தான் ஆள்காட்டி விரல் வந்துச்சு, 7 வயசுல அந்த விரல் வந்துச்சு சொல்ல முடியுமா? எல்லாம் ஒன்னா தானே வந்துச்சு. அப்ப எல்லாமே அனாதி தானே, 5 அனாதி தானே. பதி பசு பாசம் 3ம் அனாதி. எனவே எல்லாமே ஒட்டுக்கா வந்துச்சு. நான் இந்த கட்ட விரல் இந்த விரலை படைச்சிச்சா? இல்ல. இல்ல இந்த கட்ட விரல் இந்த 3 படைச்சிச்சா? இல்ல. அப்போ 3மே அனாதி. அப்போ பாருங்க, பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இதுல பாருங்களேன், ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த கட்ட விரல் எல்லாத்துக்கும் பயன்படும். முக்கியமா இன்னைக்கு செல்போனை நோண்டுறதுக்கு இதுதான் பயன்படும் இல்லையா? இந்த கட்ட விரல் இல்லாம செல்போன் யூஸ் பண்ணி பார்க்கலாம், கஷ்டம் தானே. அப்ப எல்லாத்துக்குமே இதாங்க ஆதி. பதி இது பசுங்க, நீ நான் நீ நான் சொல்றதுக்கு இந்த விரல் பயன்படும். இந்த மோதிர விரல் இருக்குதே, இந்த மோதிர விரலுக்கு கண்மம்னு பேருங்க. நல்லா உள்வாங்கிக்கங்க, மோதிர விரலுக்கு கண்மம்னு பேரு, இந்த பெரிய விரலுக்கு ஆணவம்னு பேரு, இந்த சுட்டு விரலுக்கு மாயைன்னு பேரு. இப்ப பாருங்க, இந்த 5 விரல்ல கட்ட விரல் எல்லாத்துக்கும் பயன்படுது, சுட்டு விரல் நீ நான் சொல்றதுக்கு பயன்படுது, மோதிர விரல் மோதிரம் போடுறதுக்கு பயன்படுது. இந்த சுண்டு விரலை பத்தி கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும். கல்யாணத்தன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மள புருஷன் முன்னாடி இப்படி கோத்துக்குருவாங்க, முடிஞ்சால மகனே நீ அப்படின்னு அர்த்தம். மாயையில் மூழ்குகிறாய்னு அர்த்தம், புரியுதுங்களா? இது நம்ம மாய, இது நம்ம பொண்டாட்டி மாய, 2ஐயும் போட்டு இணைச்சுட்டு என்ன பண்றாங்க, மகனே நீ மாயையில மூழ்கிற, உன் கதி அதோ கதி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர். அப்ப பாருங்க, இது ஏதோ வாழ்க்கையில ஒரு தடவையா பயன்படுச்சா? இந்த விரல் மாயை, இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மோதிரம் போடுறோம், அப்புறம் கோயிலுக்கு போனா புண்ணியம் பண்றோம், யாரும் இறந்து போயிட்டு தவசம் கொடுக்குறோம், அதுக்கு இந்த விரல தான் மோதிரம் போடுறோம், ரைட்டு. இதை சுட்டி காட்டுறோம். இந்த விரல் இல்லாம எந்த விரலும் இயக்காது.
இந்த நடுவரல எதுக்கு யூஸ் பண்றோம்? கொஞ்சம் யோசிங்க. ஒரு பைசா பிரயோஜனத்துக்கு இல்லை. இதுதான் இருக்குது, நான் தான் பெருசு நிற்கிது பாருங்க. அதனால தான் இதுக்கு பேர் என்னங்க? ஆணவம்னு பேர். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இப்ப அடுத்த சொல்லுங்க. பதியினை சென்றணுகா பசுபாசம். எல்லாரும் இப்படி கை வச்சுங்க. இந்த கட்டவரல அசைக்காம இந்த 4 விரல கொண்டாந்து கட்டவரல தொடுங்க. முயற்சி பண்ணுங்க. முடியுமா? முடியாது. ஆனா அப்ப என்ன சொல்ற பாருங்க. பதியினை சென்று அணுகா பசுபாசம். இந்த பசுவும் பாசமும் பதிய போய் அடையவே முடியாது. கடவுள் தான் நம்மளை அடையணும். பதி அணுகில். இப்ப பாருங்க, கட்டவரல் 4 விரல் தொடும். பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. இவ்வளவுதாங்க செய்ய சித்தாந்தம். இவ்வளவுதான் செய்ய சித்தாந்தம். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதியணுகில் பசுபாசம் நில்லாவே. நாம பாருங்க, இன்னொன்னு பாருங்க. இந்த ஆள்காட்டி வரலுக்கு என்னங்க சொன்னேன்? பசு, ஆன்மா, உயிர், உள்ளம் எல்லாம் இதுக்கு பேர். நல்லா மனசுல வச்சுங்க. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம பசங்களை திட்டுவோம். நல்லவனோட சேர்ந்தா நீ உருப்பிடுவ, நீ ஒரு வேகாதவங்கிட்ட போய் சேர்ந்துருக்க, நீ எப்படி உருப்பிடுவ? நம்ம குழந்தைகளை திட்டுவோமா இல்லையா? இப்ப நாம யாரோட கூட்டு சேர்ந்துக்கிறோம் பாருங்க. சும்மா இயற்கையா அப்படி கையை வைங்க, சும்மா ரிலாக்ஸ்டா கையை வைங்க. நம்ம யாரோட சேர்ந்துருக்கிறோம்? பாசத்தோட. அதுவும் முக்கியமா நமக்கு முதல் கூட்டாளி யாரு? எப்படிங்க நம்ம உய்வு பெறுவது? யோசிங்க. இது உய்வு பெறுவதற்கான வழிகாட்டுவதுதான் சைவ சித்தாந்தம். இப்ப சைவ சித்தாந்தம் என்ன பண்ண போகுது தெரியுமா? ஏன் சைவ சித்தாந்தம் நம்ம கோயிலேயே பெரியவங்க அதை வச்சிருக்கிறாங்க. நாம போறோம், சாமியை பார்க்குறோம், ஆஹா எல்லா சாமியும் யோகாசனம் பண்ணுதுடாப்பா அப்படின்னு நினச்சிக்கிறோம். என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கும் சாமி, கை இப்படி வச்சிருக்கோம் இல்லையா, இப்படின்னு வச்சிருக்கோம், இப்படி ஒன்று ஏதோ யோகாசனம் பண்ணிட்டு இருக்குதாட்டுக்குன்னு. யோகாசனம் எல்லாம் பண்ணல, அது நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுது. அடே மகனே, பதிய பசுவே, நீ இந்த பாசமாகிய மூன்றையும் விட்டு விட்டு பதியாகி என்னை பற்று. புரியுதுங்களா? இந்த ஆன்மா என்ன பண்ணணும்? சிவத்தை பற்றணும். நீ இந்த 3ஐ விட்டுட்டு என்ன பிடிச்சீன்னா நீ உய்வு பெறலாம் என்ற அருமையான செய்தியை நமக்கு ஒவ்வொரு கடவுளும் உணர்த்துறாங்க. இந்த ஒரு கைக்குள்ள 3 அடங்கி போச்சு. பதி பசு பாசம் என்ற முப்பொருள். இந்த முப்பொருளை பற்றி தான் நாம 24 வகுப்பு, 240 வகுப்பு, 2400 வகுப்பு படிக்கிறோம். படிச்சாலும் முழுசா தெரிஞ்சுக்குவோமான்னு கேட்டா சத்தியமா இல்லை. இறைவனை யார் தெரிஞ்சுக்க முடியும்? இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை. எல்லாரும் திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க. பழைய திருவிளையாடல், சிவாஜி நடிச்சது. அவர் முருகப்பெருமானை சோதிச்சுருப்பாரு சிவபெருமான். உடனே அவர் அம்மா கிட்ட, ஆமா இந்த அப்பாவுக்கு ஒரு வேலையே இல்லையா, எல்லார்ட்டையும் திருவிளையாடல் விளையாடுறாரு, அதை என்கிட்டையும் காட்டணுமா, அவரை பத்தி ஒன்று தெரியாது. அட ஏன்பா நீங்க வேற கேட்கற, அவர் உங்ககிட்ட மட்டும் விளையாடலப்பா, அவர் என்கிட்டயே விளையாண்டுருக்கிறாரு, எனக்கே அவரை பத்தி தெரியாது. அம்பாள் சொல்றாளா இல்லையா? அப்போ இதுதாங்க இறைவனுடைய தன்மை. எனவே அதை தான் நாம் இப்ப சைவ சித்தாந்தத்தில் படிக்க போறோம். நிறைய படிக்கணும். சரி, இப்ப இந்த 5 பொருள் சொல்லுவோம். இதை முப்பொருள் சொல்றதும் உண்டு, 5 பொருள் சொல்றதும் உண்டு. பதி பசு பாசம். இதை பதி பசு ஆணவம் கண்மம் மாயை என்று 5 பொருள் உண்டு என்று எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொன்றையும் நிலைநாட்டணும். இப்ப நாம அப்போ இந்த ஒவ்வொரு பொருளும் உண்டா இல்லையான்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கணும், நிரூபிக்கணும். ஐயாவுடைய வேலை அதுதான். சைவ சித்தாந்தத்துல ஆசிரியருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் உண்டு. ஏன்னா இன்னைக்கு யாரு லீடிங்ல போயிட்டு இருக்கிறாங்க? கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை இல்லையா? அப்ப நம்ம உண்டுன்னு நிரூபிக்கணும். எப்படி சார் நிரூபிக்கிறது? உங்களை கேட்கிற ஒரு கேள்வி, கடவுள் உண்டுன்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம். ஒண்ணு இப்ப நம்ம எக்ஸாம் எல்லாம் வைக்கல, இந்த எக்ஸாம் இந்த ரிசல்ட் வச்சுட்டு யாரும் வேலைக்கெல்லாம் போக முடியாது. அருமை, அவ்வளவுதான் விஷயம். உணர்வு தான். உணர்வினாலே அனுபவித்தனாலதான் நாம இறைவனை உணர முடியுமே ஒழிய வேறு வகையால இறைவனை நாம உணர முடியாது. இப்படி ஒவ்வொன்றையும் ஐயா சொல்லுவார். கடவுள் உண்டா? உண்டு. எப்படி நிரூபிக்கிறது? சும்மா ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு பெரியவர் ஒரு மரத்தில் உட்காந்துருந்தாருங்க. அந்த பக்கமா ஒரு பையன் வந்தான். இந்த பெரியவர் என்ன பண்ணார்? அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டு இருந்தார்.
அந்த பையன் கேட்டான், ஐயா என்ன பண்றீங்க அப்படின்னா, கடவுளை தியானித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. என்னது, கடவுளை தியானிக்கிறியா? அப்படி ஒரு பொருள் உண்டா? உண்டுப்பா, அதனால தியானிக்கிறேன். கடவுளை பார்த்துருக்கிறியா? இல்லப்பா பார்த்தது இல்லை. பேசியிருக்கிறியா? இல்லப்பா பேசல. கடவுள் உங்ககிட்ட பேசியிருக்கிறாரா? இல்ல பேசுனது இல்லை. கடவுளை தொட்டு பார்த்துருக்கிறியா? இல்லைங்க, கடவுள் தொட்டு எல்லாம் பார்த்தது இல்லை. என்னையா சொல்ற, பொய் பேசிட்டு இருக்கிற, பெரியவரை வயசுல பெரியவரா இருக்கிறீங்க, கடவுளை பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, பேசுனதும் இல்லை, தொட்டது இல்லை, ஒண்ணுமே இல்லை, கடவுள் உண்டுன்னு சொல்றிய, எல்லாம் ஒரு முட்டாளுங்கய்யா நீங்கெல்லாம், அவங்களமா நிறைய பேர் நாட்டில் தெரியுறாங்க அப்படின்னு அந்த பையன் கொஞ்சம் பேசினான். நான் படித்தவன், நான் மெத்த படித்தவன், உங்களை மாதிரி முட்டாள்கள் நம்ப மாட்டேன், போயிட்டுறேன் அப்படின்னா. பெரியவர் சொன்னார், தம்பி ஒரு நிமிஷம் வந்து என்ன ஜோப்ல என்னமே வச்சுக்கிறியப்பா பாக்கெட்ல, என்னப்பா? தேன் பாட்டில். அப்படியா? தேன் வந்து என்ன எப்படி இருக்கும்? தேன் எப்படி இருக்குமா? தேன் இனிக்கும். தேன் இனிக்குமா? ஆமா, பெருசா உனக்கு அது கூட தெரியாதா? தேன் இனிக்கும். சரி சரி, தேன் இனிக்கும்னு சொன்னீங்க, அந்த இனிப்பு என்ன கலரு? அந்த இனிப்பு என்ன? என்னையா இது போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? இல்லை சரி, கலர் இல்லையா? சரி, அது எப்படி இருக்கும்? தேன் நீ சாப்பிட்டேன்னு சொல்றீங்களப்பா, அந்த தேன் எப்படி இருக்கும்? இது எப்படி உங்களுக்கு நான் சொல்றது? தேன் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். தேனை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த பையன் சொல்றான். பெரியவர் சொல்றாரு, ஏப்பா நீ வாங்கிட்டு போற பேக்கெட்ல கொண்டு போற தேன் அரை மணி நேரத்துல தீந்து போகும் இல்லையா? அரை மணி நேரத்துல தீந்து போற தேனையே நீ அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் பொழுது, ஆண்டவனை எப்படி நான் உடனே உனக்கு உணர்த்த முடியுமா? முடியாதுப்பா அப்படிங்கிறாரு. இவன் பார்த்தான், சரி சரிங்க, நீங்க சொல்றது நல்லதாக இருக்கட்டும், நான் கிளம்புறேன். இல்லை ஒரு நிமிஷம் நில்லுப்பா. ஏன் என்ன பண்ண போற? ஏன் அவசரமா போற? எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? சரி, பசி நீ பார்த்துருக்கிறியா? என்னங்க அது இப்படி கேட்குறீங்க? பசிங்கிறது உணர்வு, அதை எப்படி நான் பார்க்க முடியும்? இல்லை பசி நீ தொட்டு பார்த்துருக்கிறியா? பசி எப்படிங்க தொட்டு பார்க்க முடியும்? இல்லை பசின்னு உன் காது ஏதாவது வந்து சொல்லிச்சா? ஏங்க, பசிங்கிறது ஒரு உணர்வு, அதை அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அதுதான்ப்பா நானும் சொல்றேன், கடவுள் என்பவரும் ஒரு அனுபவம், அதை அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். உன்னால தேனோட நிறத்தையும் சொல்ல முடியல, பசியோட நிறத்தையோ பசியோட தன்மையும் சொல்ல முடியல, உனக்கு எப்படி ஆண்டவனை பத்தி சொல்ல முடியும்? தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதியினீர், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருக்கிறான். நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அந்த பையன் பார்த்தான், தெரியாதனமா வாய் விட்டுட்டோம், கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு, நான் கிளம்புறேன் சாமின்னா. இல்லை இன்னும் ஒரு நிமிஷம் நின்றுப்பான். என்ன இதை மெத்த படித்தவன் சொன்னீங்கல்ல? ஆமாம். உனக்கு எல்லாம் தெரியுமா? அதெல்லாம் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. ஒரு உன்னை பற்றி உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நல்லா தெரியும். உன் உடம்பை பற்றி உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். சரி, உன் உடம்பை பற்றி நல்லா தெரியும்னு சொல்றியப்பா, உன் உடம்புல எல்லா உறுப்பையும் நீ பார்த்துருக்கிறியா? உன் உடம்புல இப்போ நான் உங்களை கேட்குறேங்க, உங்கள் உடம்புல நீங்கள் எல்லா உறுப்பையும் பார்த்துருக்கீங்களா? அந்த பையன் சொன்னான், நான் பார்த்துருக்கிறேன். அப்பா நான் கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கோ. உன் உடம்புல நீ எல்லாத்தையும் பார்த்துருக்கிறியா? நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறேன். உன் முகத்தை நீ பார்த்துருக்கிறியா? கண்ணாடி இல்லைங்க. இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. கண்ணாடி இல்லை, உலகத்தில் ஒன்று கிடையாது. நம்ம முகத்தை எப்படி பார்க்க முடியும்? உன் முகத்தை நீ பார்த்துருக்கிறியா? பையன் திகைச்சிட்டான். இல்லை இல்லை இல்லை, நான் என் முகத்தை பார்க்கலையல்ல. ஆமாம், சரி சரிப்பா. இப்போ நான் திரும்ப அதே கேள்வி கேட்குறேன். உன் உடம்புல நீ என்ன பார்க்கல? முகத்தை பார்க்கல இல்லையா? சரி, அப்போ முகத்தை தவிர உன் உடம்புல நீ எல்லாத்தையும் பார்த்துருக்கிறியா? ஐயா நான் கொஞ்சம் இறங்கி வந்தேன், நீங்கள் என்ன ரொம்ப டீஸ் பண்ணுறீங்க. முகத்தை தான் நான் பார்க்கல, என் உடம்புல நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறேன். இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லு. உன் உடம்புல நீ எல்லாத்தையும் பார்த்துருக்கிறியா? முகத்தை தவிர எல்லாத்தையும் பார்த்துருக்கிறேன். முதுகை பார்த்துருக்கிறியா? அடுத்த கேள்வி, முதுகை நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. சரிங்க, இப்போ நான் உங்களை கேட்குறேங்க, முகத்தை பார்க்கணுன்னா என்னங்க வேணும்? கண்ணாடி வேணும். சரியா? முகத்தை பார்க்கணும்னா கண்ணாடி வேணும். அந்த கண்ணாடி இப்போ நம்ம முன்னாடி வச்சுட்டோம். இப்போ கண்ணாடியின் துணை கொண்டு முகத்தை பார்த்துட்டோம். முதுகை பார்க்கணும்னா என்னங்க பண்ணணும்? இன்னொரு கண்ணாடி வேணும். இங்கே முன்னாடி வச்ச ஒரு கண்ணாடியோட பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சாதான் நமக்கு முதுகுன்னு தெரியும். அப்போ பாருங்க, நம்ம முதுகையும் முகத்தையும் பார்க்க என்ன தேவை? 2 கண்ணாடி தேவை. 2 கண்ணாடி தேவை. ஒரு கண்ணாடிக்கு பேரு குருவருள், இன்னொரு கண்ணாடிக்கு பேரு திருவருள். ஆக இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் குருவருளும் திருவருளும் இருந்தால்தான் அது உங்களுக்கு கிடைக்கும்.
எனவே அத்தகைய அற்புதமான சிவத்தை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் இந்த பாசங்களை பற்றியும் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடத்த இருக்கின்றார். ஐயா சொன்னது போல, சண்முகம் ஐயா சொன்னது போல தவறாம வாங்க. இது ஒரு அற்புதமான படிப்புங்க. இதை காசுக்கு பிரயோஜனமா அதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த ஆன்மா முன்னேறும், இந்த உயிர் நலம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி சைவ சித்தாந்தம் படிப்பதுதான். எனவே அற்புதமான செய்திகள் ஐயா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக எடுத்து சொல்லுவார். வாருங்கள், கற்று கேட்டு சிந்தித்து உய்வு பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த குருவர்களையும் திருவர்களையும் நீள நினைந்து நம்முடைய அமைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்குமே நன்றி பாராட்டி, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்தை கொடுத்தவங்க ஐயா அம்மாவுடைய அண்ணான்னு சொன்னாங்க. எப்பவுமே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. ஒரு சொன்னதுலேருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இங்க வகுப்பு நடத்தலான்னு சொன்ன உடனே இந்த இடம் டெவலப் ஆயிடுச்சு இல்லையா? எங்கெல்லாம் ஞான நூல்கள் ஓதப்படுகிறதோ அந்த இடம் மிக மிக சிறந்த முறையிலே முன்னேற்றம் அடையும். அதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவனுடைய பெரும் கருணையினாலே இந்த இடத்தை கொடுத்திருக்கக்கூடிய அவர்களும் ஐயா அவர்களும் அவருடைய தொழிலும் இந்த இடமும் எதிர்காலத்தில் இன்னும் மிகச் சிறந்த நிலையிலே நிச்சயமாக மலரும். அதற்கு குருவருளும் திருவருளும் துணை செய்யும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி.